வணக்கம் நண்பர்களே. யூடியூப் எப்படி இருக்குது? ஒரே உருட்டல் காமெடியாக போயிட்டுருக்கா? ரைட், ஓகே. இப்போ ஒரு சின்ன பதிவு. இந்த கொரில்லா ஒரு வீடியோவில் ப்ரைவேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அது இந்த தீபா சகோதரியை பற்றி உள்ள ஆடியோக்களை இந்த யூகேயில் ஒரு மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மொட்டை பயலுக்கிட்ட அனுப்பி அவன் போடுவான் அதுன்னு சொல்லிச்சு. சரியா? ஏற்கனவே தீவிரவாதியாக இருந்தான், பெண்களை கடத்துறவனாக இருந்தான் அந்த மொட்டை யூகே கொரில்லா பார்வையில். இப்போது தம்பி ஆகிட்டான். ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மொட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கான். அதுக்கும் இந்த அழுது புலம்பிட்டுருக்கான் இல்லையா, அந்த கேரளாவில் யாரோ ஒரு பெண்ணை ஏமாற்றிச்சு, லட்சக்கணக்கில் ஏமாற்றிச்சு, நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தேன், ஏசி வாங்கி கொடுத்தேன், கட்டில் வாங்கி கொடுத்தேன், குழந்தைக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் எடுத்து என்னை ஏமாற்றிடுச்சின்னு புலம்பிட்டுருக்கான், அழுதுட்டு இருக்கானே. இந்த மொட்டை புயல் அப்போ என்ன சொல்லுவான்னா, அந்த பெண் ஏமாத்துதுன்னு சொல்கிறான்ல, அந்த பெண்ணை சொன்னால், நான் எங்கள் நொக்கா கொரில்லா பேரை சொல்லி அந்த நொக்காவுக்கு பவர் ஆஃப் ஏஜென்ட் அட்டர்னி கொடுத்து கேரளா கோர்ட்டில் உன்னை கேஸ் போட்டு உன்னை மாட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னான். இப்போ தினம் ஒரு இப்போ வீடியோ போடுறான், அழுகுறான், புலம்புறான், ப்ரைவேட் பண்ணுறான், எடுக்கிறான். அவன் பாவம் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி அழுது புலம்பிகிட்ருக்கான். பாவம், அவனை விட்டுடலாம். ஆனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணான், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய்ங்க கொடுக்குற கண்டென்ட்டை அடிச்சுட்டு எல்லா பெண்களையும், தமிழ்நாட்டு பெண்களையும் பேசுவான், அசிங்கமாக பேசுவான். அந்த ஓரின சேர்க்கையாளன் இல்லையா, அவன் அது சம்மந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாரையும் கிழிப்பான். சொல்லுவான், வச்சு பொத்திட்டு போகணும், வச்சு செஞ்சிடுவேன் அப்படின்பான். அப்புறம் என்ன சொல்லுவான், உங்களை மன உளைச்சல டிப்ரெஷன் ஆக்கிடுவேன் அப்படின்வான். இப்போது அது இடையில எல்லாம் பேசும்போது முன்னாடி பின்னாடி சிவனை கூப்பிடுவான். அந்த சிவனே பார்த்து அவனை, ஏண்டா நீயாடா எல்லோரையும் டிப்ரெஷன் ஆக்குற, நான் ஆக்குறேன்னா அவனை டிப்ரெஷன் ஆக்கி ஏற்கனவே ஒரு கேரளா பெண்மணிக்கிட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா ஏமாந்து, இப்போ இன்னும் 2வது இப்போ சமீபத்தில் ஒரு கேரளா பொண்ணுக்கிட்ட எல்லா பணத்தை ஏமாந்து டிப்ரெஷனில் புலம்பிட்டுருக்கிறான். அதான் சொல்கிறான், கத்தி அறுத்தான், போன இதில் கத்தி வச்சு கழுத்து அறுத்தான், கையை அறுத்தான். இப்போவும் கூட சொல்லியிருக்கான், வீடியோ போட்டிருக்கான், டேப்லெட்லாம் போட்டு படுக்கிறேன், சாப்பிட்றேன், படுக்கிறேன், உன்னை நினச்சி ஊறுகிறேன் அப்படின்னு போடுறான். அப்புறம் தினம் உன்னை திட்டலை, உன்னை பேசலை அப்படின்னு, அப்புறம் அவளை பற்றி விபச்சாரி அப்படிம்பான். இவனை ஆட்டோக்காரன் கூட சேர்ந்தாலும் அவங்ககிட்ட போய் எல்லாமே புலம்பிட்டுருக்கிறான். அவன் பாவம், அவனை விட்டுருவோம். அவனை அது புலம்புறதுக்காகவே அவனை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, கொரில்லா இந்த தீபா சகோதரியுடைய ஆடியோவெல்லாம் அந்த மொட்டை பயல்கிட்ட கொடுத்து நான் போட வைப்பேன்னு சொல்லுது. அவன் நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இப்போ அந்த மொட்டையனுக்கு உண்டான பதிவு, டே மொட்டை, நீ ஏற்கனவே டிப்ரெஷனில் புலம்பிகிட்ருக்கிற, ஏமாந்து போவான் ராசி. அது நீ ஆண் கிடையாது, ஒரு ஓரின சேர்க்கையாளன், ஒரு பெண்ணாக மாறினவன். அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்க. நீ இந்த கொரில்லா கிட்ட நீ ஒன்று திரும்பி, நீ ஆபாசப்பட வியாபாரி. இந்த கொரில்லா கிட்ட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸில் கூட அந்த வீடியோவை எடுத்து உனக்கு அனுப்பி அதில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் நொக்காக்கும் உள்ள தொடர்பு அது அரசாங்கம் இருக்குது, கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது. அது நீங்கள் சிக்கும் பொழுது அந்த நடவடிக்கை எடுக்கும். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது கொரில்லாவுக்கு பிடிக்காதவங்களை பற்றி உனக்கு ஆடியோ கொடுத்து அதை நீ பொது வழியில் போட்டு உன் பாணியில் குச்சி நொச்சி குத்துவேன், மலைவாசல், அது இது காய்ச்சன கம்பி, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இங்கே உன்னை வச்சு செய்வோம். ஏற்கனவே சிவன் உனக்கு நாங்கள் கொடுக்கலப்பா, சிவன் ஒன்று டிப்ரெஷன் ஆக்கிட்டு இருக்காரு. சிவன், நீ போலியாக கும்பிட்ற இல்லையா சிவன், நீ ஒரு ஓரின சேர்க்கையாளன், ஆபாச பேர் வழி, ஆபாச பட வியாபாரி. நீ சிவன் அதெல்லாம் சொல்லலப்பா. சிவன் பக்தி மார்க்கத்தை தான் சொல்லியிருக்காரு. சிவனை கும்பிட்றவங்கள, தெய்வங்களை கும்பிட்றவங்க பக்தி மார்க்கம். நீ போலியாக மக்களை ஏமாற்றுறதுக்கு சிவன் 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 சொல்லி ஏமாத்தினால சிவனாக பார்த்து உனக்கு டிப்ரெஷன் கொடுத்துட்டு உன்னை தினம் அழ வைக்கிறாரு, புலம்ப வைக்கிறாரு. அழுகுற நீ போடுவ, வீடியோ போடுவ, ஆடியோ போடுவ, டிலீட் பண்ணுவ. அந்த கேரளா பொண்ணு உன்னை வச்சு செய்கிறான். அது அவளை தனிப்பட்ட வாழ்க்கையாக உன்னை எவன்டா அவள்கிட்ட போய் போக சொன்னான்? ஏன்னா நான் ஒரு கணவன் மனைவி, நான் அப்படி லவ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், காதலிக்கிறேன், மயிறு பிடுங்குறேன், மண்டையை பிடுங்குன்னு சொல்கிறல்ல. இது வரைக்கும் நீ ஏற்கனவே ஒரு கேரளா பெண்ணு, அவள் தொற்றுப்பியாடா. வீடியோ பார்த்து ரசிக்கிறவன், படம் பார்த்து கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோ பார்த்து அந்த சுய இன்பம் அடைகிற ஒரு ஓரின சேர்க்கையாளன் நீ.
நீ உனக்கு எதுக்குறா சரி அதெல்லாம் ஒன்று எல்லோரும் தெரியும் உன்னை பற்றி யார் என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கொரில்லாவை நீங்கள் இப்போ ஆபாச படம் பண்ணுங்கள், ஆபாச வியாபாரம் பண்ணுங்கள், என்னென்னா பண்ணுங்கள். அது சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் அந்த கொரில்லா சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அவள் கொடுக்குற ஆடியோ வீடியோவை தமிழ்நாட்டு பெண்களை பற்றி ஆடியோ வீடியோவில் நீ போட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சமாக பேசு சேனல் உன்னை வச்சு 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 செய்யும். ஜாக்கிரதை. உன்னுடைய புலம்பலுக்கும் உன் அழுகைக்கும் நாங்கள் வரல, பரிதாபப்படுறோம். ஏன்னா நீ தானே டிப்ரெஷன் ஆக்கிடுவேன், பொத்திட்டு போகணும், இல்லைன்னா வச்சு செய்வேன் அப்படிம்பல்ல. சிவன் உன்னை வச்சு செஞ்சுட்டுருக்கிறான், நீ பொத்திட்டு போகாததுனால. இப்போவும் பொத்திட்டு போ, சிவன் உன்னை வச்சு செய்வான், நாங்களும் வச்சு செய்வோம். ஜாக்கிரதை. உனக்கு எச்சரிக்கை பதிவு. கொரில்லா கொடுக்குற ஆடியோக்களை நீ இங்கே போட்டுட்டு நீ ஏதாச்சும் பண்ணுன பேச்சே கிடையாது. உன்னை வச்சு உன்னுடைய ஆதாரங்கள் நிறைய எங்ககிட்ட இருக்குது, எல்லாத்தையும் போட வச்சிடாத, சொல்ல வச்சிடாத. சரியா? ஜாக்கிரதை.